அதாவது குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குரு தான் காரணமாக இருப்பார். ஸோ நமக்கு வந்து ஒரு ஜீரண சக்தி நல்லா இருக்கணும், லிவர் நல்லா ஃபங்ஷன் பண்ணணும், இன்டெஸ்டைன் எல்லாம் நமக்கு பக்காவா டாக்ட்டா இருக்கணும் அப்படின்னா, குரு பகவானை தான் வணங்கணும். ஸோ குரு வாரத்துல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கார்த்தால 6லேருந்து 7 இந்த குரு ஹோரை இருக்கு இல்லையா? அதுல இந்த கேஸ்ட்ரோ பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த அசிடிட்டி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க, குரு ஹோரையில குரு பகவானுக்கு 3 நெய் விளக்கு வீட்ல ஏத்துங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். நான் இப்ப சொன்னது வந்து ஆறுதலுக்காக சொன்னது இல்ல. ஆக்கப்பூர்வமா சொன்னது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் இந்த ஜீரண கோளாறு இருக்கோ, குரு வாரத்துல குரு ஹோரையில 3 நெய் தீபம் ஏத்துங்க. கண்டிப்பா நீங்க சாப்பிடுற மருந்து உங்க ரத்தத்துல சேர்ந்து ஒரு நல்ல பலன தரும். ஸோ குரு வாரத்துல விளக்கேத்திட்டா டாக்டர்ட்ட போக வேண்டாம் அப்படிங்கிறது கிடையாது. டாக்டர் குடுத்த மருந்து உங்களுக்கு வேலை செய்யணும் இல்லையா? அதுக்காக இத ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும்.